வணக்கம். இந்த வீடியோல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 டேஸ் ஆச்சு. 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இன்னைக்கு வந்து சண்டேனால நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீக்ரெட் என்ன அப்படின்றத இந்த இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இந்த 3 நாள் கிளாஸ் எப்படி இருந்துன்னு உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களுக்கு எப்போ கொடுக்க முடியுதோ அப்போ கொடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ முதல்ல வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 டிப்பு தான் வேணும். உங்களை நீங்க நம்பணும். அதாவது நான் பேசுறது கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க பேச ஆரம்பிக்கணும். இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஓகேங்களா? சரி, வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னைக்குள்ள வீடியோ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது, இங்கிலீஷ்னா என்ன, ஒரு இதெல்லாம் வந்து லாங்குவேஜ், இது வந்து ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ஏன் நம்ம கத்துக்கணும், ஏன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ். ஓகேங்களா? அதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியும்ன்றவங்களுக்கும் தெரியாதுன்றவங்களுக்கும் இதுல வித்தியாசத்தை நீங்களே டெய்லி லைஃப்ல பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் தெரியும்ன்றவங்க எந்த இடத்துலையும் கான்ஃபிடென்டா நிற்பாங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டோம். இங்கிலீஷ் வந்து நம்ம தமிழ்ல பேசுறவங்க கான்ஃபிடென்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்மளோட ஃபீலிங்கை வந்து என்ன பண்ணலாம், ஒரு பெரிய படிச்சவங்க நிறைய, தமிழ் படிச்சவங்க நிறைய பேர் அப்படிலாம் இல்லை, இந்த விதாந்தவாதத்துக்கே வரல. ஆனா வந்து ஒரு பெரிய கூட்டத்திலயோ ஒரு இதுல நல்லா படிச்சவங்க இதுலயோ ஒரு யார்கிட்டயே போய் பேசணும் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்றப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே கூடுதலா இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நம்மளோட ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ரொம்ப கிளியரா நம்மளோட ஐடியா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, வளர்த்துக்குது. அதே மாதிரி நீங்க ஐடி கம்பெனிலயோ பேங்க்ல எந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகணும்னாவே ஐயோ எனக்கு இங்கிலீஷ் வராதே அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ வந்து சின்ன ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், பெரிய ஸ்கூலுக்கு ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கும், நமக்கு வந்து வராது அப்படின்ற அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் நிறைய இருக்கும், இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது ஒரு குளோபல் பிரிட்ஜ். ஓகேங்களா? அதனால கண்டிப்பா இது ஒரு லாங்குவேஜ் தான், கத்துக்கலாம். அதோட ஒரு 10 சீக்ரெட்ஸ் இருக்கு, அது என்னன்றத 1 by 1 பார்த்துடலாம். கண்டிப்பா நீங்களும் இந்த 60 நாள் முடியறதுக்குள்ள கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க கண்டிப்பா பேசலாம். ஓகேங்களா? என்னோட ஒத்துழைத்தால் நீங்க பேசலாம். ஓகேங்களா? ஓகே, என்னென்ன சீக்ரெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில் வேணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்கில் தான். அதை வந்து ஷார்ட்டா எல்எஸ்ஆர்டபிள்யூன்னு சொல்லுவோம். எல்எஸ்ஆர்டபிள்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்க பிறக்க சமயமே நீங்க பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க எப்படி வளரும், கேட்டு அதுக்கப்புறம் பேசும், அதுக்கப்புறம் கிறுக்கும், அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் படிக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு கிறுக்கும்ல. இது நமக்கு இன்பார்ன் ஸ்கில் தான். ஆனா வந்து நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், எல்லாமே மறந்துட்டோம். ஜஸ்ட் ஸ்க்ராலிங், இது வரைக்கும் நீங்க பார்த்தாவே பெரிய விஷயம்னா ஸ்க்ரால் பண்ணாதீங்க, நிறுத்தி நிதானமா பாருங்க. ஓகேங்களா? இப்ப லிசனிங் ஸ்கில், டெய்லி வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, கார்ட்டூன் பிடிக்குதா பாருங்க, லேடிஸா இருந்தானா குக்கிங் சேனல் இங்கிலீஷ்ல இருக்குதா பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான நிறைய வீடியோஸ் இருக்குது. முதல்ல வந்து சப்டைட்டில படிங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசுறத பாருங்க. ஸோ இது ப்ரொனன்சியேஷனை வந்து புரிஞ்சுக்குங்க. இப்படி 1 by 1 நீங்க வந்து யூடியூப்ல நீங்க நிறைய இங்கிலீஷ் இது இருக்குது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் நான் போடுற அந்த வீடியோவாவது பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்க வீடியோ வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை அப்படின்றவங்களும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்படிதான் இருக்கும், அது போக போக தான் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஆக்டிவ் லிசனிங் வந்து என்னது அப்படின்னா, நீங்க கேட்ட சென்டென்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. வேற எதுவும் இல்லையா, அந்த கிளாஸை கவனிக்கிறீங்களா, சொல்ற சென்டென்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்ப யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வீடியோலாம் நிறைய இருக்கும். அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தானே, அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் எப்படி, ஸ்பீக்கிங் ஏதாவது ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, அவங்க ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணலாம். இப்ப நம்ம அம்மா வந்து நம்மளோட ஸ்லாங் எப்படி இருக்கும், அம்மாட்டம் தானே வரும். அதே மாதிரிதான் அவங்க பேசுறத நீங்க ரிப்பீட் பண்ணி நீங்க பழகுனீங்க அப்படின்னா, லிசன் பண்ணி ரிப்பீட் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களோட ஃப்ளூயன்சி வந்து கூடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து
ஸ்பீக்கிங் ஸ்கில். இப்போ வந்து கேட்டதை மட்டும் போதாது. குழந்தை என்ன பண்ணும்? நம்ம சொல்றத கேட்கும். கேட்டுட்டு திரும்ப என்ன பண்ணும்? ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நீங்க வந்து பேசணும். அதை தமிழ்ல வாங்கி தமிழ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தயவு செய்து பேசாதீங்க. இந்த மைண்ட் டிரான்ஸ்லேஷனுக்கே நமக்கு டைம் ஆகும், டக்குன்னு வராது. இங்கிலீஷ்லயே அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்களா, வாக்கிங் இங்கிலீஷ், ஐ ஆம் வாக்கிங் இன் இங்கிலீஷ், டாக்கிங் இங்கிலீஷ், ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நீங்க யோசிக்கிறதே இங்கிலீஷ்ல யோசிங்க. ஓகேங்களா? டென்ஷன் ஆகுது. யோசிக்கிறதே இங்கிலீஷ்ல யோசிங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன தாட்ஸா யோசிங்க. சின்னதா இப்ப வந்து நானு சாப்பிட போறேன் அப்படின்னா ஐ ஈட். ஓகேங்களா? நான் வந்து குளிக்க போறேன், ஐ எம் கோயிங் டு டேக் பாத். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஒய் ஆர் யூ லுக்கிங், அந்த மாதிரி கேளுங்க. வீட்லயே சும்மா நீங்க வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சீங்கன்னா வீட்டுல உள்ள அந்த அட்மாஸ்பியரே மாறும். ஓகேங்களா? நமக்கு தமிழ்ல மறக்கணும்லாம் கிடையாது. பேச ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திங்க் பண்றதே இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது யாருமே இல்லையா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்கங்க. நம்ம வந்து பார்க்கும் போதோ பேசும்போதோ இங்கிலீஷ்ல தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தப்போ ரைட்டோ என்னவா இருந்தாலும் சரிங்களா. இப்ப மேரிட் நீங்க வந்து ஹஸ்பண்ட்டே என்ன பண்ணலாம், பேச கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா வீட்டுல வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அவங்க கூட பேசலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை உருவாக்கிங்க. அவங்க கூட பேசி 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 நீங்க வந்து உங்களோட இதை வந்து ஸ்பீக்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப வளவளன்னு சொன்னா இதுதான். ஓகேங்களா? இப்படிதான், வேற வழியே கிடையாது. உங்களோட குரூப்போட நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேசிதான் ஆகணும்ன்றப்ப இங்கிலீஷ்ல பேசுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரீடிங். இப்போ வந்து நீங்க பாக்குறது முன்ன வந்து ஸ்கூல்ல எல்லாம் சத்தமா வாசி சத்தம், வீட்லயும் சத்தமா படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. இப்ப புக்கை வச்சுட்டு என்ன பண்றோம், அப்படியே வச்சு அப்படியே ஒரு அமைதியா அப்படியே விட்டு ரீட் பண்ணிடுறோம். அப்படி மௌன மொழியிலேயே ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. வாய் விட்டு சத்தமா படிங்க. ஓகேங்களா? ரீட் அலவுட். டேக் நியூஸ் பேப்பரோ ஸ்டோரி புக்கோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ. இந்த குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரியை நீங்க ரீட் பண்ணி அதுல என்ன சென்டென்ஸ்ல என்ன டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இப்படி ஒன் பை ஒன்னா பேசிக்ல இருந்தே தொடங்க. நான் பெரிய ஆளு, நான் அப்படி இப்படி அங்க படிப்பேன் இதை படிப்பேன் வேண்டவே வேண்டாம். வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா, பாருங்க, சின்ன சின்ன புக்ஸ், சின்ன சின்ன ஸ்டோரி புக்கு உங்களுக்கு என்ன காமிக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அதை இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி அது என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த மாதிரி படிச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நியூ வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அது கூட சினானிம்ஸ் என்ன ஆன்டனிம்ஸ் என்ன அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இவ்வளவுதாங்க இங்கிலீஷ் சீக்ரெட், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து நீங்க லவுடா என்ன பண்ணணும், ரீட் பண்ண தெரியணும். ரீட் பண்ணணும், கண்டிப்பா சத்தமா ரீட் பண்ணணும். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் 60 நாள்ல என்ன பண்ண போறேன், இங்கிலீஷ் பேச போறேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட்டிங். இப்ப எழுதுறீங்க, என்ன பண்ணியாச்சு, நம்ம கவனிச்சாச்சு, பேசுறோம், அதுக்கப்புறம் ரீட் பண்றோம், இப்போ வந்து எழுதணும். நீங்க இப்ப அந்த சின்ன சின்ன ஆண்டனி வெக்காபுலரி, அதாவது வெக்காபுலரி ஸ்கில், வெக்காபுலரி இது பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அதுல வந்து உங்க டெய்லி வெக்காபுலரி இடியம்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? இனிமேல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரைட்டிங்க்கு வந்து வெக்காபுலரி எடுத்துக்கங்க. இந்த வெக்காபுலரி எடுத்துட்டு நீங்க அதை வந்து என்ன பண்ணுங்க, சென்டென்ஸா மேக் பண்ணுங்க. ஒரு 4-5 வெக்காபுலரி எடுத்துட்டு அது ஒரு ஸ்டோரியா ரைட் பண்ணுங்க. இப்படி ரைட் பண்ணவும் உங்களோட இம்ப்ரூவ் ஆகும். அதே டைம்ல வேற டைரி எழுதுற பழக்கம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டைரி ரைட்டிங்னே உண்டு. சரிங்களா? இப்ப டைரி எழுதுற பழக்கம் வச்சுக்கோங்க. காலையில இருந்து என்னதெல்லாம் நடந்து அப்படின்னு தமிழ்லயே யோசிக்காதீங்க, இங்கிலீஷ்ல யோசிச்சு எழுதி பாருங்க. எல்லாமே சிம்பிள் டென்ஸ்ல எழுதுங்க. எல்லாமே சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இதுலயே எழுதுங்க போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எழுதுனீங்க இல்லையா, அதை வந்து சொல்லி பாருங்க, ஸ்பீக் பண்ணுங்க, அதாவது பேசி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டயலாகா நீ வந்து இங்க வேற யார்ட்டையோ பேசுற மாதிரி அப்படி சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். 60 நாளையில நீங்க வந்து டாப் ஆயிரலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, இங்கிலீஷ் வந்து என்னது,
இங்கிலீஷ் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ கிராமர் ஒன்றும் இங்கிலீஷ்னாவே ஐயோ கிராமரா, இஸ் வாஸ் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். தமிழ்ல இல்ல, தமிழ்ல வந்து நமக்கு எத்தனை எழுத்து, 247 எழுத்து இருக்கு. இங்கிலீஷ் ஜஸ்ட் 26 தான். ஓகேங்களா? அதை மாத்தி போட்டா 26 எழுத்தை மாத்தி போட்டா இங்கிலீஷ், அவ்வளவுதான். அதாவது கிராமர் இட் இஸ் ப்ராக்டிஸ். நீ நிறைய கவனிக்கணும், நிறைய பேசணும், ரீட் பண்ணணும், ரைட், அவ்வளவுதான். உங்க கான்பிடன்ட் லெவல் வந்து அப்படி ஜிவ்வுன்னு யாரும் பாத்துங்க அவங்க நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இங்கிலீஷை வந்து ஃப்ளூயண்டா பேசணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நீங்க எல்லாம் தமிழ்ல தான் பேசிருக்கீங்களா? தமிழ் நம்ம தாய்மொழி. நம்ம வந்து பேசும்போது நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும் போது எதுலதான் சொல்லிக் கொடுக்க முடியும், தமிழ்ல தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இனி போக போக ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் போக போக நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலோட growthக்கு உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.